வெல்கம் டு கதை கேட்கும் நேரம். நான் படித்த கதைகளில் எனக்கு பிடித்த கதைகளில் ஒன்று. எண்ணம் போல் வாழ்வு. பல வியாபாரங்கள் செய்து தோல்வியடைந்த வியாபாரியின் ஊருக்கு ஒரு சந்நியாசி வந்திருந்தார். அந்த தோல்வியடைந்த வியாபாரி சந்நியாசியை பார்த்து தன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னான். சந்நியாசி அந்த வியாபாரியோட நிலைமையை கேட்டு, வியாபாரத்தில் தோல்வி அடைவது என்பது தவறில்லை. ஆனால் என்ன தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறோம், நிச்சயம் அந்த வியாபாரம் மக்களுக்கு அடிக்கடி தேவைப்படுகிறதா, அதை வாங்குவார்களா, உடனே அது தீர்ந்து விடுமா என்று நன்கு ஆராய்ந்து செயல்பட்டால் பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று கூறிவிட்டு, நான் இப்போது பாத யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்றார். திரும்பி வருவதற்கு 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும். அப்போது நீங்கள் மீண்டும் வந்து என்னை பார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அப்போதுதான் அந்த வியாபாரிக்கு ஒரு உண்மை புரிந்தது. மக்களின் தேவை என்னவென்று யோசிக்காமல் நமக்கு எது சுலபமானது என்று நினைத்து வியாபாரம் செய்த காரணத்தால் தான் தோல்வியில் முடிந்தது. காரணத்தை உணர்ந்து கொண்டு உடனே அவனுடைய மனைவி, நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரிடம் ஆலோசனை கேட்டு அந்த ஊரிலேயே காய்கறி கடை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்கிறார். அந்த வியாபாரி பக்கத்து ஊருக்கு சென்று காய்கறிகள் வாங்கி கொண்டு வந்து அவனுடைய கடையில் நியாயமான விலைக்கு விற்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளிலேயே வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கிறது. அவனுக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகம் வருகிறார்கள். உடனே அந்த வியாபாரி சந்நியாசியை மனதில் நினைத்து மனதார நன்றி சொன்னான். அவரின் வியாபாரத்தை பார்த்த பக்கத்து ஊர்க்காரர் ஒருவர் அந்த வியாபாரியின் கடைக்கு நேர் எதிரே இருக்கின்ற ஒரு காலி நிலத்தை வாங்கி ஒரு பெரிய கட்டிடத்தை கட்ட முடிவு செய்கிறார். கட்டிடம் கட்ட ஆரம்பித்தார்கள். அவனுடைய கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் ஏன், எதற்காக இங்கு புதிய கட்டிடம் கட்டுகிறார்கள் என்று கேட்டார்கள். இங்கே பலசரக்கு கடை ஒன்று வரப்போவதாகவும், அந்த கடையில் பலசரக்கு, பழங்கள், காய்கறிகள், வீட்டு அலங்கார பொருட்கள் என்று பல பொருட்கள் விற்பனைக்காக வரப்போகுது என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தை கேட்டதுமே அந்த வியாபாரியின் மனதிற்குள் ஒரு பயம் வந்துவிட்டது. என்ன இது, இவ்வளோ நாட்களாக கடை நஷ்டத்தில் போய்கொண்டு இருந்தது, இப்போதுதான் கடை ஓரளவு வருமானத்திற்கு வருகிறது, இப்போது இப்படி ஒரு போட்டியா? இந்த கடையை அவர்கள் கட்டி முடித்தால் அனைவரும் அங்கேதான் போவார்கள். என்னுடைய இந்த கடையை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஏன் கடவுளே, இது என்ன சோதனை என்று நினைத்து மனம் வருத்தம் கொண்டான். அந்த சமயத்தில் யாத்திரைக்கு சென்ற சந்நியாசி திரும்ப வந்தார். இவன் சென்று அந்த சந்நியாசியை மீண்டும் பார்த்து இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னான். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று ஆலோசனை கேட்டான். நான் சொல்வதை மட்டும் செய்தால் போதும். தினமும் நீங்கள் கடையை திறக்கும்போது இன்றைக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மனதார கடவுளிடம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்ய சொன்னார். அதே மாதிரி புது கடை திறந்து அவருக்கும் அந்த பக்கம் திரும்பி கடவுளிடம் பிரார்த்தனை செய். இன்றைய தினம் அவருக்கும் நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். வெறும் ஒப்புக்காக உன்னுடைய பிரார்த்தனை இருத்தல் கூடாது. கடவுளிடம் ஒரு மனதோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போதுதான் நல்லதே நடக்கும் என்று சொன்னார். என் போட்டியாளர் நல்லா இருக்க வேண்டும், அவரின் வியாபாரமும் நல்லா நடக்க வேண்டும் என்று நான் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் அவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் நல்லெண்ணமும் உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். அதே மாதிரி அவருக்காக நீங்கள் தீமை நினைத்தாலும் அதுவும் உங்களுக்கு பன்மடங்காக திரும்பி வரும் என்று சொன்னார். அதே மாதிரி அந்த எதிர்கடைக்காரரை எங்கேயாவது நீங்கள் எதிரே பார்க்க நேரிட்டால் அவரை ஒரு போட்டியாளராக பார்ப்பதை தவிர்த்துவிட்டு ஒரு நலம் விரும்பியை மாதிரியோ அல்லது ஒரு நண்பனை மாதிரியோ பார்த்து ஒரு புன்னகை செய் என்று சொன்னார். அந்த சந்நியாசியின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து தினந்தோறும் அவர் சொன்னபடியே அவருக்கும் அவரின் எதிர்கடைக்காரருக்கும் மனதார பிரார்த்தனை செய்தார். எப்போதெல்லாம் அந்த எதிர்கடைக்காரரை சந்திக்கிறாரோ அப்போதெல்லாம் ஒரு புன்னகையை செய்து வந்தார். அதனால் ஒரு சில நாட்களிலேயே 2 பேரும் ஒரு நல்ல நட்பு உருவானது. ஆகையால் தன்னுடைய கடைக்கும் காய்கறிகள் கொள்முதல் செய்யும் பொறுப்பை இந்த வியாபாரியிடமே கொடுத்து விட்டார். இதன் மூலமாக அவருக்கு வியாபாரம் பல்மடங்காக பெருகியது. நாளடைவில் இவனின் கடையும் ஒரு காய்கறி சந்தையாக உருவெடுத்தது. ஒரு நேர்மறையான சிந்தனையும் நல்ல பண்பும் மனோபாவமும் அவருடைய வாழ்வில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுபோல நமது எண்ணங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒருவரை பற்றி நாம் நினைக்கின்ற எண்ணங்கள் நல்லவையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற நினைத்தால் என்றைக்குமே எப்போதுமே நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும்.
நாம் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படும் போது ஒரு நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.